இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலிலே புதிதாக இணைந்த சப்ஸ்கிரைபர்ஸை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த குடும்பத்தில் இணைந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால், ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் என்று நீங்கள் உணர்ந்தால் தயவு செய்து என்னோடு அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது எனக்கு உற்சாகத்தை அளிக்கிறதா இருக்கும். மறுபடியும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் கடந்த வாரத்திலே, அதுக்கு முதல் வாரத்திலே லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த உவமையை பார்த்து வருகிறோம். இதுவரை காலமும் அதை நீங்கள் பார்க்காதவர்களாக இருந்தால் அதை பார்த்துவிட்டு, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இது வரப்போகிறது, அதை பார்த்துவிட்டு இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதிக விளக்கம் இதிலிருந்து கிடைக்கும். இதுவரை நாங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த உவமையிலே சொல்லப்பட்ட 3 பாத்திரங்களை பார்த்தோம். ஒரு நியாயாதிபதி, ஒரு விதவை, எதிராளி. ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். நாங்கள் விதவைகளைப் போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய எதிராளியாக பிசாசு நமக்கு விரோதமாக எப்பொழுதும் செயற்படுகிறார் என்று பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் ஆண்டவரை 3 விதத்திலே அணுகலாம் என்று பார்த்தோம். நம்முடைய தேவைக்காக அவரை அப்பாவாக அணுகலாம், மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது அவருடைய சிநேகிதராக அணுகலாம். அடுத்ததாக நமக்கு தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை, பிசாசு எங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று பிடித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்துக்காக அவருடைய ஒரு நியாயாதிபதியாக நாங்கள் அணுக முடியும் என்று பார்த்தோம். இன்றைய நாளிலே வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த கோட் சீன், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கோட் சீன் என்று சொல்லப்படாவிட்டாலும் எப்படியாக பிசாசு ஆண்டோடைய சமூகத்திலே போய் நமக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறான், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை எப்படியாக அவன் பிடித்து வைத்திருக்கிறான், நம்மை சோதிக்கும்படி எப்படியாக ஆண்டவரிடத்திலே அனுமதிக்கிறான் என்ற காரியங்களை இன்றைக்கு சில உதாரணங்கள் மூலமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் பரலோகத்தில் எப்படியான காரியங்கள் நமக்கு விரோதமாக பிசாசு செய்கிறான், எப்படியாக அவன் தேவனிடத்தில் போய் இவர்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க கூடாது, அல்லது இவருடைய வாழ்க்கையில் நான் செயற்பட எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று எப்படியாக அவன் தேவனுடைய சமூகத்திலே போகிறான் என்று வேதம் அங்கேயும் இங்கேயும் சில காரியங்களை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஜெப வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் தேவனை அணுகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய பார்வை, நாங்கள் பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக யோபு 1ஆம் அதிகாரம், நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பகுதிதான். ஆனால் இந்த உவமையோடு நீங்கள் அதை சேர்த்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான விதத்திலே தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை, பரலோகத்தில் நடக்கிற காரியங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். யோபு 1ஆம் அதிகாரம் 6 தொடக்கம் 12 வசனங்கள் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். அப்பொழுது ஆண்டவர் யோபுவை பார்த்தாயா என்று சொல்லுகிறார். அதற்கு பிசாசு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதே போல யோபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். பிரியமானவர்களே, இது பரலோகத்திலே நடக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. இதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சாத்தான் நம்மை குறித்து இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் நம்மை குறித்து, நம்முடைய சகோதரை குறித்து தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டுகிறவன் அவன் தாழ விழுந்து போனான். இது நடக்க போகிற சம்பவமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் இனி வருங்காலத்திலே நடக்க போகிற காரியங்களை யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த காரியமாய் இருக்கிறது. இன்னும் அவன் தள்ளப்படவில்லை. அவன் தேவனுடைய சமூகத்திலே அவனுக்கு ஆக்சஸ் இருக்கிறது. நம்மை பற்றி குற்றம் சுமத்துவதற்கு, இவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்தீரா ஆண்டவர் என்று போய் கேட்பதற்கு அவனுக்கு இன்னும் அதிகாரம் இருக்கிறது. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு இந்த உவமையை சொல்கிறேன் என்று லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்குகிறது. அப்படியாக எப்பொழுது இவர்கள் தேவனுடைய சந்நிதிக்கு போகிறார்கள், எப்பொழுது அந்த காலம் தேவபுத்திரர்கள் தேவனுடைய சமூகத்திலே போக காரியம் இருக்கிறது என்று நமக்கு தெரியாதபடியினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பிரசன்ஸை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே,
பரலோகத்தில் இந்த காரியம் நடக்கிறது. நாங்கள் எங்களுடைய பிரசன்னம் இல்லாவிட்டால், அதாவது நாங்கள் ஜெபத்தின் மூலம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகாவிட்டால் நம்முடைய சார்பிலே பேசுவதற்கு நாம் தவறுகிறவர்களாயிருக்கிறோம். அதனால் தான் இடைவிடாமல் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அங்க தேவ புத்திரர்கள் தேவனுடைய சமூகத்திலே தங்களை காட்டுகிறார்கள், பிசாசு தன்னை காட்டுகிறான். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் அவருடைய சமூகத்திலே எங்களை காட்ட வேண்டியவர்களாயிருக்கிறோம். எங்களுடைய சார்பிலே நாங்கள் பேச வேண்டியவர்களாயிருக்கிறோம். எங்களுடைய சார்பில் நாங்கள் பேச வேண்டியவர்களாயிருக்கோம். நமக்கு ஒரு அட்வொகேட் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சார்பிலே பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்முடைய சார்பிலே பேசுகிறதா இருக்குது. ஆனாலும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை காட்ட வேண்டியவர்களாயிருக்கிறோம். எங்களுடைய பிரசன்ஸ் அந்த இடத்திலே இருக்க வேண்டும். அதனால் நாங்கள் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இது யோபுடைய வாழ்க்கையை வைத்து எப்படியாக அந்த கோட் சீன் இருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டினார். அடுத்ததாக சகரியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். சகரியா 3ஆம் அதிகாரம், அதுக்கு முன்பாக தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். டேனியல் சாப்டர் 7 verse 10. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது கோர்ட் was seated. கோர்ட் was seated. இதுவும் நடக்க போகிற காரியமா இருக்குது. ஆனாலும் அங்கே ஒரு நியாய சங்கம் உண்டு, அங்கே ஒரு கோர்ட் இருக்கிறது, அங்கே காரியங்கள் பரலோகத்திலே இப்படியான காரியங்கள் நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். இது தானியேல் புத்தகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. அடுத்த சகரியா புத்தகத்திலிருந்து இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. சகரியா சாப்டர் 3 verse 1. அவர் பிரதான ஆசாரியனாகிய ஜோஷுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இது இன்னொரு கோட் சீனா இருக்கிறது. எப்படியாக ஜோஷுவா அந்த பிரதான ஆசாரியன், அவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா இருந்தான். அந்த அழுக்கு வஸ்திரத்துடைய காரியங்கள் என்ன, இன்னென்ன காரியத்தில் இவன் தவறி இருக்கான், இன்னென்ன காரியங்கள் அவனுடைய வஸ்திரம் கரைப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவதற்கு, குற்றம் சாட்டுவதற்கு சாத்தானவனுக்கு வலது பக்கத்தில் இருந்தான். எனக்கு பிரியமானவர்களே, இது ஒரு கோட் சீனா இருக்கிறது. அங்க பிரதான தூதனை ஆண்டவர் காண்பித்தார். அவனுக்கு முன்பாக ஜோஷுவா நின்றான். பக்கத்திலே பிசாசு அவனுக்கு விரோதமாக குற்றம் சுமட்டும்படியாக இருந்தான். இது ஒரு வேத்திலே நமக்கு காட்டப்பட்ட ஒரு கோட் சீனா இருக்கிறது. அடுத்தாக இன்னொரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். லூக் சாப்டர் 22 verse 31 and 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உங்களுக்காக உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்கிறார். இங்கே இது ஒரு கோட் சீனா இருக்கிறது. எங்கே பிசாசு போய் பேதுருவை சோதிக்கும்படி உத்தரவு வாங்கி கொண்டான்? ஆண்டோடைய கோட்டிலே போய் அந்த வேர்டிக்டை பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களை உணர்ந்து கொள்ளுங்கள். அதை அப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பேதுருவின் பக்கத்திலே ஏதோ ஒரு தவறு இருந்திருக்க வேண்டும். எல்லாவிட்டால் அவன் அந்த உத்தரவை பெற்றுக்கொள்ள முடியாது. பேதுரு செய்த ஒரு காரியத்தை வைத்து, பேதுரு தேவனுக்கு விரோதமாக செய்த ஒரு காரியத்தை வைத்துத்தான் பிசாசு இந்த வேர்டிக்டை, இந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு கோட் சீனை ஆண்டவர், பரலோகத்திலே நடக்கிற ஒரு கோட் சீனை இப்படியாக நடக்கிறது, நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உவமை மூலமாக அவர்களுக்கு சொன்னார். இந்த நாளில் நான் வேதத்திலிருந்து 4 உதாரணங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். எப்படியாக அந்த கோட் இருக்கிறது, எப்படியான காரியங்கள் அங்கே நடக்கிறது என்று வேதத்தில் அங்கே இங்கேயும் சில காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 உதாரணங்களை பார்த்திருக்கிறோம். யோபுடைய காரியத்தில் வைத்து, புத்தகத்தில் வைத்து எப்படியாக பிசாசு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறான். தானியேலுடைய புத்தகத்தில் வைத்து எப்படியாக கோட் இருக்கிறது, the court was seated, எப்படியாக நியாய சங்கம் அங்கே இருக்கிறது, அது செயற்படுகிறது, இன்னும் செயற்பட போகிறது, அப்படியாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த உதாரணத்தை சொன்னேன். சகரியா புத்தகத்திலே 3:1 பார்க்கிறோம். பிரதான ஆசாரியாக ஜோஷுவா ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறான். அவன் அழுக்கு வஸ்திரம், அதாவது அவன் தன்னுடைய
சார்பிலே தவறு செய்தவனாயிருக்கான். அதை சொல்லி காட்டுவதற்கு பிசாசு பக்கத்திலே நின்றால் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அல்லது அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்க கூடாது என்று பேசுவதற்காக சாத்தான் அவனுக்கு பக்கத்தில் இருந்தான். லூக்கா 22:31-32 வசனங்களிலே எப்படியாக பேதுருவை சோதிக்கும்படி பிசாசு ஆண்டவருடைய கோட்டிலே போய் உத்தரவை பெற்றுக்கொண்டான் என்று பார்த்தோம். அடுத்த